இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாம்பழபுரம் அருகே உள்ள பூஞ்சேரி பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் ரெசார்ட்டில் நடைபெற்று வருகிறது. காலை 10 மணிக்கு சரியாக இந்த நிகழ்ச்சி தொடங்கி 1:30 மணி வரை முடியிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள், அதாவது தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 120 மாவட்ட கட்சி ரீதியாக பிரிக்கப்பட்ட 120 மாவட்டங்களாக இதில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 15 பேருக்கு அனுமதி அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. QR கோடு மூலமானது அவர்கள் எந்த இடத்தில் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள், எங்கே உட்கார வேண்டும் என்ற எண்ணெல்லாம் இதில் உள்ளே இருக்கிறது. அதே போன்று சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பிருக்கிறார்கள். 2500 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்பாக இன்று காலையிலிருந்தே பாத்தீங்கன்னா 7 மணியிலிருந்து நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று 4 சக்கர வாகனங்களுக்கு பாஸ் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுமதி, பிற வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சியொட்டி இந்த ECR சாலையில், பிரதான சாலையில் பாத்தீங்கன்னா போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது காலையிலிருந்தே நிர்வாகிகள் பலர் இங்கு இருப்பதால் வாகனங்கள் உள்ளே பாஸ் இல்லாத வாகனங்கள் சாலையில் ஓரமாக நிற்கப்பட்டிருப்பது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா மாலையில இந்த கோட்டில் நுழைவாயில் முகப்பில் சர்வீஸ் சாலை, அதாவது இங்கு அபார்ட்மெண்ட் மற்றும் அதே போன்று இருளர் வசிக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்கிறது. எனவே இந்த சர்வீஸ் சாலையை மறைத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனை காவல்துறை அகற்ற உத்தரவிட்டனர். நேற்றைய தினம் அகற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அதே போன்று போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்களை பாதிப்பு ஏற்படுத்தி இந்த பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். காவல்துறை இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழலில் தற்போது நீலாங்கரையிலிருந்து காலை 9 மணி அளவிலிருந்து விஜய் அவர்கள் தொடங்கி அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறார்கள். தொடர்ந்து காலை நிகழ்ச்சியில் 4 முக்கிய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முன்னதாக இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பதாக குடக்குழி மாரியம்மாளின் கலை நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளை சந்தித்த பிறகு அவர் விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதாவது மும்மொழி கல்விக் கொள்கையில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து மிக வியக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே இங்கு ஒரு கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் சந்தானம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடைய கூட பேசலாம். ஏற்கனவே இந்த விஷயத்தை குறித்து நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறோம். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இங்கு வந்திருக்கிறார். அதே போன்று ஆதவ் அர்ஜுன் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறார்கள். முக்கிய நிர்வாகிகள் 4 பேர் பேசப்பட்ட பிறகு விஜய் கடைசியாக பேசிய பிறகு தங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே விஜய் குறித்து ஏற்கனவே பல நிலைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சி தொடங்கி ஓராண்டில் 48 நிமிடமே விஜய் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். வேற எந்த நிகழ்ச்சியும் பொதுமக்கள் மத்தியில் பேசவில்லை என்று குற்றச்சாட்டுகிறது. அதன் அடிப்படையில் வரும் மே மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டே இருக்கிறார். மாதத்திற்கு 2 நிகழ்ச்சி வீதம் அவர் பங்கேற்கிறார் என வியூங்களை ஆதவ் அர்ஜுன் வகுத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கான திட்ட பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் புஷியானந்த் அவர்கள் இந்த ரிசார்ட் நுழைவாயில் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டு முக்கிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையெல்லாம் பூஜை செய்து வழங்கியிருக்கார். பூங்குழலி, என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இந்த விழாவில் தாவேகா தலைவர் விஜய் வெளியிடுவார் என்பதை அரசியல் வட்டாரமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.